எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் இனியால், வயசு 40 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற, அதே நேரம் நல்ல விஷயம் இருக்கிற ஒரு பெண் நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியின் பேர் நாடார்னு சொல்கிறாங்க, ராசியின் பேர் கும்பம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பேர் சதயம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரன்னு பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்கன்னா. இவங்க ஆல்ரெடி வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்கள டீச்சிங் மேலே ரொம்ப பேஷன் சொல்கிறாங்க. அதனால் வீட்டிலேயே காலேஜ் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துருக்காங்களாம. அப்புறம் சைட் பை சைடாக ப்ரொஃபஸராக மேற்படி படித்து இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு காலேஜ் பசங்களுக்கும் பிடிச்ச டீச்சராக இருக்கிறது லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராங்களா. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சு நடத்திட்டு வராங்களா. உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு எங்கள் ஃபேக்ட்ரிக்கு அவங்களோட முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்களா. அவங்களும் இவங்க அப்பா கடையில் தான் வேலை பார்த்து தொழில் கற்றுக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் தான் போயிட்டு இருந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க உடம்பு முடியாமல் தவறிட்டாங்களாம்மா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. இவங்களுக்கு வேலை நல்லா அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை பாதையிலேயே அப்படி ஆடிட்டு சொல்கிறாங்கம்மா. உங்கள் பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி எப்படி லைஃப் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பேசி வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற மாப்பிள்ளைக்கு வசதி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் இவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணை நல்லபடியாக கடைசி வர மனம் கூடாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட போய் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பேத்தியையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தானே ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக 3 வீடு, 2 கடை, லேண்டு, பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களை வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. மேரேஜ் லைஃப் நடந்த தேவையான எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்க தான் சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக எந்த ஒளிவு மரமும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்த போது நினைக்கிறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் தொடு தேடுறீங்க அப்படின்னா இவங்களும் அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.